ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நான் இப்போ தான் கடைக்கு போயிட்டு வந்தேன். எல்லோரும் ரொம்ப பிஸியாக வேலை செஞ்சிட்ருப்பீங்க. நானும் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதை பூஜை செலவு வாங்கிட்டு வர போகிறேன்னு சொன்னேன் இல்லையா? போயிட்டு வந்துட்டேன். பாருங்கள், தேங்காய் வந்து இது 3 தேங்காய் 100 ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தேங்காய் வந்து 30 ரூபாவாம். அது என்ன கணக்கில் 100 கொடுக்குறாங்கன்னு தெரியல. 100 3 தேங்காய்னு சொல்கிறாங்க. ஆனால் விலைவாசியும் அப்படி தான் இருக்குது. பாருங்கள், தக்காளி வந்து 2 கிலோ 50 ரூபா. பெரிய வெங்காயம் 80 ரூபா எங்கள் ஊரில். தெரியுதா உங்களுக்கு? சின்ன வெங்காயம் 90 ரூபா, பெரிய வெங்காயம் 100 ரூபா. 80 ரூபா பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் 90 ரூபா. அப்புறம் வந்து கொத்தமல்லி கருவேப்பிலை 10 ரூபா வாங்கிட்டு வந்தேன். மற்றது வந்து பூவெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது காக்கடா பூ வந்து தலைக்காக 2 முழம் 50 ரூபா. இது வந்து சாமந்தியும் ரோஸும், இது வந்து 100 கிராம், இது வந்து 40 ரூபா. மாலை வந்து 150 ரூபா சொன்னாங்க. மாலை இல்லை, அது அப்படியே சாமந்தி பூ மாதிரி கோத்துருக்காங்க. மாலைலாம் வந்து 250 ரூபா 300 சொல்கிறாங்க. அதனால் இது மாதிரி மட்டும் 150 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேன். இந்த பூ வந்து 200 கிராம், இது 80 ரூபா. இது கட்டின பூ வந்து மேலே அப்பா அம்மா படத்துக்கு, இங்கே மேலே லக்ஷ்மி படத்துக்கெல்லாம் கட்டின பூ போடணும் இல்லையா? அதனால் கட்டின பூ ஒரு 2 முழம், அது ஒரு 60 ரூபா. அது ஒரு முழம் 30 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் தான் இப்போ வாங்கிட்டு வந்தேன். போய் இப்போ சமைக்கணும். நான் சமைச்சிட்டு எல்லாம் சாயந்தரம் தான் நான் விளக்கு வைக்க போகிறேன். டைம் ஆகிடுச்சு. அதனால் எல்லாமே சாயந்தரமாக மொத்தமாக ரெடி பண்ணி வச்சு நம்ம விளக்கு வைக்கலாம். ஓகேவா? இன்றைக்கி லக்ஷ்மி பூஜை பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு இன்றைக்கி பிரதோஷம் வேறு, நான் கோயிலுக்கு வேறு போகணும். போயிட்டு வந்து வீட்டில் விளக்கு வைக்கணும். எல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. டைமு எப்படி செட் ஆகுதான்னு பார்த்துட்டு லக்ஷ்மி பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணலாம். ஓகேவா? வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயிட் பண்ண வேண்டாம், நான் சாயந்தரமாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா நீங்கள் இப்போ வீடியோ போட்டால் நீங்கள் பார்க்க மாட்டேறீங்க. ரொம்ப லென்த்தியாக இருந்தாலும் பார்க்க மாட்டேன்றீங்க. அதனால் இந்த வீடியோவை இதோட கட் பண்ணிக்கிறேன். சாயந்தரமாக பூஜை பண்ணும்போது ஒரு வீடியோ போடுறேன். ஓகேவா?